ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஒரு வழியாக நீரில் மூழ்க இருந்த வானதியை வந்தியத்தேவனும் குந்தவையும் காப்பாற்றி கரை சேர்க்கிறார்கள். அப்போது மூர்ச்சை அடைந்த நிலையில் வானதி இருந்தாலும் அவளுக்கு சுயநினைவு ஓரளவுக்கு இருந்தது. குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருந்தவற்றை அவள் கேட்க நேர்ந்தது. அருள்மொழிவர்மர் உயிரோடுதான் இருக்கிறார், ஆனால் ஜுரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அவளுக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய ஆறுதலை அளித்தாலும், இன்னொரு புறத்திலே அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் ஈடுபாடு கொண்டிருப்பதாக கூட இருக்கலாம் என்பதை வந்தியத்தேவன் கூறியவுடன், குந்தவை தேவி, மேலே சொல்லுங்கள், எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன் என்று கூறவும், வந்தியத்தேவன், ஓடக்கார பெண் பூங்குழலி என்பவளை பற்றி சொன்னேன் அல்லவா? இலங்கைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தவளும் அவள்தான். இளவரசரையும் என்னையும் கடலிலிருந்து காப்பாற்றியவளும் அவள்தான். சூடாமணி விகாரத்துக்கு இளவரசரை படகில் ஏற்றுக்கொண்டு போயிருப்பவளும் அவள்தான். சேந்தன் அமுதனை மட்டும் நம்பி இளவரசரை நான் ஒப்புவித்து வந்திருக்க மாட்டேன். பூங்குழலியை நம்பித்தான் ஒப்புவித்திருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் இளவரசருக்கு அர்ப்பணம் செய்வாள். அதனால் என்ன? ஓடக்கார பெண் ஓடக்காரிதானே. உலகமாள பிறந்தவனை மணப்பது பற்றி அவள் கனவு காண முடியுமா? தரையில் தத்தி குதிக்கும் சிட்டுக்குருவி வானத்தில் உயரப் பறந்து வட்டமிடும் கருடனை பார்க்க முடியுமா? ஏன் முடியாது? சிட்டுக்குருவியும் கருடனை அண்ணாந்து பார்க்கலாம், கருடனும் சிட்டுக்குருவியை குனிந்து பார்க்க ஆசைப்படலாம். என் தம்பியின் மனத்தில் அப்படி ஏதேனும் எண்ணம் உதித்திருந்தால் அதை போக்குவதற்கு நானாயிற்று. கூடவே கூடாது. எத்தனையோ அபாயங்களிலிருந்து அருள்மொழிவர்மனை நான் தப்புவித்திருக்கிறேன். இந்த ஓடக்காரியின் மோக வலையிலிருந்தும் நான் தப்புவிப்பேன். ஓடக்காரி என்றால் அவ்வளவு தள்ளுபடியா? குலமும் கோத்திரமும் அவ்வளவு முக்கியமா? ஓடக்காரியின் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு ரத்தம்தானே. அவளுடைய நெஞ்சும் அரண்மனையில் பிறந்த இளவரசிகளின் நெஞ்சைப் போல துடிப்பதில்லையா? பார்க்கப்போனால் இளவரசிகளின் அன்பில் ராஜ்ய ஆசை முதலியவை கலந்திருக்கலாம். ஆனால் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பு மாசற்றது, புனிதமானது. இளவரசரும் அவ்வாறுதான் நம்புகிறார். மற்றவர்கள் ஏன் குறுக்கே வந்து தடை செய்ய வேண்டும்? இப்போது வந்து என் விஷயத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்து அதனுள் இருப்பதை தங்களுக்கு நான் வெளியிட்டு காட்ட முடியுமானால், வேண்டாம் வேண்டாம், உம்முடைய நெஞ்சில் இருப்பது அப்படியே பத்திரமாயிருக்கட்டும். அதுதான் நல்லது. அன்பு, ஆசி, காதல் என்பவையெல்லாம் உலகில் பிறந்த மற்றவர்களுக்குச் சரிதான். ஆனால் ராஜ்யமாள பிறந்தவர்களின் விஷயம் வேறு. அவர்கள் ராஜகுலத்திலேயே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். மனத்தை சிதறவிடக்கூடாது. தவறினால் அதன் மூலம் பல தொல்லைகள் ஏற்படும். எங்கள் குடும்பத்திலேயே அதற்கு தகுந்த உதாரணம் இருக்கிறது. என் தந்தையின் இளம் பிராயத்தில் ராஜ்யம் அவருக்கு வரும் என்ற உத்தேசமே இல்லாதபோது இப்படித்தான் காட்டில் வளர்ந்த ஒரு பெண்ணை. ஆனால் இதையெல்லாம் இப்போது உமக்கு நான் எதற்காகச் சொல்ல வேண்டும்? இந்த பெண்ணுக்கும் மூச்சை தெளிந்து சுய நினைவு வந்து கொண்டிருக்கிறது. கண்ணிமைகள் அசைகின்றன. வேறு ஏதேனும் சொல்வதற்கில்லையா? ஈழ நாட்டில் இன்னும் பல அபாயங்களுக்கு நீங்கள் உள்ளானதாகச் சொன்னீரல்லவா? அதைச் சொல்லுங்கள். ஆம் இளவரசி, இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் இளவரசர் மறுத்துவிட்டு வந்த அன்று நாங்கள் அனுராதபுரத்தின் வீதிகளில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்தது. ஒரு கண நேரம் நாங்கள் அங்கே தாமதித்திருந்தால் எங்கள் தலையில் விழுந்திருக்கும். உயிரோடு சமாதியாகியிருப்போம். அந்தச் சமயத்தில் ஒரு பெண்மணி திடீரென்று அங்கே தோன்றினாள். சமிக்ஞை செய்து இளவரசரை அழைத்தாள். அவள் யாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இளவரசருக்கு முன்னால் பழக்கம் உள்ளவளாகத்தான் தோன்றியது. வீண் சந்தேகத்துக்கு ஆளாக வேண்டாம் அம்மணி. அந்த அம்மாள் பிராயம் முதிர்ந்தவள். எவ்வளவு பிராயம் இருக்கும்? இளவரசரின் அன்னையாக இருக்கக்கூடியவள். அதோடு காது கேளாது, வாய் பேசவும் முடியாது. என்ன என்ன இன்னொரு தடை சொல்லுங்கள். பிறவியிலேயே காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாத ஒரு மூதாட்டி. அவள் பிராயம் 45க்கு மேல் இருக்கும். ஐயா, அப்படி ஒரு மூதாட்டியை ஈழ நாட்டில் பார்த்தீரா? அவளை பற்றி மேலும் சொல்லுங்கள். அவளுடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி ஒன்றும் தெரியாதா? அவள் எங்கே பிறந்தவள்? ஈழ நாட்டை அடுத்து கடலில் ஒரு தீவில் பிறந்தவள்.
இளவரசி குந்தவை தேவி அளவில்லாத பரபரப்பை அடைந்து, ஐயா, இன்னும் சொல்லுங்கள், பார்ப்பதற்கு அவள் எப்படி இருக்கிறாள் என்றாள். அம்மணி, அவளுடைய தோற்றத்தில் ஒரு அதிசயத்தைக் கண்டேன். அதைச் சொல்வதற்கே எனக்கு தயக்கமாயிருக்கிறது. தயக்கம் வேண்டாம், சீக்கிரம் சொல்லுங்கள். சோழ நாட்டில் நான் பார்த்த ஒரு பெண்ணைப் போலவே அவள் இருந்தாள். வயது மட்டும் அதிகம். ஆடை ஆபரணங்கள் பூடாமல் தலைவிரி கோலமாக இருந்தாள். மற்றபடி அதே முகம், அதே தோற்றம். உண்மையில் நான் ஒரு நிமிஷம் ஏமாந்து போய்விட்டேன். ஐயா, அப்படிப்பட்ட பெண் இங்கே உள்ளவள் யார்? இளவரசி, தங்களால் ஊகித்து தெரிந்து கொள்ள முடியவில்லையா? நானா? இந்த பெண் வானதியா? தஞ்சை அரண்மனையில் உள்ள என்னுடைய அன்னையரா? நீங்கள் குறிப்பிட்ட யாருமில்லை. பழுவூர் இளையராணி நந்தினியா? ஆம், நந்தினிதான். கடவுளே, அப்படியானால் நான் சந்தேகித்தது உண்மைதான். என்ன சந்தேகித்தீர்கள்? விஷ நாகத்தை விட கொடியவள் என்று எண்ணி நான் வெறுத்தவள் உண்மையில் என் தமக்கையாக இருக்கலாமோ என்று சந்தேகித்தேன். அது நிஜமென்று தாங்கள் சொல்வதிலிருந்து தெரிந்தது. விதியின் கொடுமையே கொடுமை. இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரசகுலத்தைச் சேர்ந்தவர் மணப்பது எவ்வளவு பிசகு என்று தெரிகிறது. அம்மணி, நான் அவ்விதம் குலம் கோத்திரம் தெரியாதவன் அல்ல. எங்கள் மூதாதையர் 300 வருஷங்களாகச் செந்தமிழ் நாட்டை ஆண்டு வந்தார்கள். சேர சோழ பாண்டியர்களை சிறையில் அடைத்தார்கள். இன்றைக்கு எனக்கு ராஜ்யமில்லாத போதிலும் என் கையில் வாள் இருக்கிறது, என் தோளிலே வலிமை இருக்கிறது, என் நெஞ்சிலே தைரியம் இருக்கிறது. ஐயா, தங்கள் பெருமைகளை கொஞ்சம் பின்னால் கேட்டுக்கொள்கிறேன். உடனே செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன. உம்முடைய உதவி இன்னமும் எனக்கு தேவை. அளிப்பீரல்லவா? எனக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் தங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறேன். ஓடக்கார பெண் பூங்குழலிக்கு நீர் உடன் பிறந்தவர் போலிருக்கிறது. நல்லது, அந்த பேச்சு இப்போது வேண்டாம். இதோ இந்த பெண் கண்ணை திறக்கப் போகிறாள். ஆம், இதற்குள் வானதிக்கு பூரண நினைவு வந்துவிட்டது. உடம்பிலும் சக்தி பிறந்து விட்டது. மனத்தில் பல பல யோசனைகள் உதித்தன. இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை விட தன்னுடைய அன்பு அதிகமானது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அத்துடன் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் இன்னொரு நாள் இரவு தான் கண்ட காட்சியும் கேட்ட புலம்பலும் நினைவுக்கு வந்தன. அவற்றின் பொருளும் ஒருவாறு விளங்கத் தொடங்கிவிட்டது. வானதி கண் விழித்ததும், இளைய பிராட்டி, என் கண்ணே, உனக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று அன்போடு கேட்டாள். எனக்கு ஒன்றுமில்லை அக்கா. தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேனே என்பதை நினைத்தால்தான் சங்கடமாயிருக்கிறது என்றாள். அந்த சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்து, நானும் தொந்தரவு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். தேவி, அரண்மனை வாசல்ல ஒரே ஜனக்கூட்டம், குழப்பமா இருக்குது. இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டது பற்றி ஜனங்கள் ஒரே ஆத்திரமாக இருக்கிறார்கள். தாங்கள் உடனே வந்து சமாதானம் சொல்லாவிட்டால் விபரீதம் நேரலாம் என்றான். பழையாறை நகரின் வீதிகள் அன்றுவரை என்றும் கண்டிராதபடி அல்லோல கல்லோலமாயிருந்தன. அத்தென்னகரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாகப் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் கூட்டம் கூட்டமாகச் சென்றார்கள். சைவர்களும் வைஷ்ணவர்களும் பௌத்தர்களும் சமணர்களும் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தார்கள். கடும் விரதங்கள் கொண்ட காலாமுகர்கள் சிலரும் அந்த கூட்டத்தில் ஆங்காங்கு காணப்பட்டார்கள். மக்களில் அநேகர் அழுது புலம்பிக் கொண்டு சென்றார்கள். பலர் பழுவேட்டரையர்களை வாயார சபித்துக் கொண்டு சென்றார்கள். வாலிபர்கள் சிலர் ஆங்காங்கே கையில் கழிகளுடன் காணப்பட்டார்கள். அவர்கள் அவ்வப்போது ஒருவருடைய கழியை இன்னொருவர் தட்டி ஓசைப்படுத்தி கொண்டு சென்றார்கள். கழி அடிபடும் ஓசை கேட்டதும் பழுவேட்டரையர்களின் தலையில் அப்படிப்போடு என்று சிலர் மெதுவாகச் சொன்னார்கள். சிலர் அவ்வாறு சத்தம் போட்டும் கத்தினார்கள். சத்தம் போட்டு கத்தியவர்களில் காலாமுகர்கள் முக்கியமாயிருந்தார்கள். பழையாறையில் இருந்த முக்கியமான ராஜ மாளிகைகளின் முன் முகப்புகள் பிறைச்சந்திரன் வடிவமாக அமைந்திருந்தன. எல்லா மாளிகைகளுக்கும் சேர்ந்து முன்பக்கத்தில் விசாலமான நிலா முற்றமும் இருந்தது. விசேஷமான சந்தர்ப்பங்களில் 10,000கணக்கான மக்கள் கூடி நிற்கும்படியாக அந்த நிலாமுற்றம் விசாலமாயிருந்தது. முற்றத்தைச் சூழ்ந்து வெளிப்புறத்தில் உயரமான மதில் சுவர் இருந்தது. அந்த மதில் சுவருக்கு 3 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் சில அரண்மனை சேவகர்கள் காவல் புரிந்தார்கள். திரள் திரளாக வந்து கொண்டிருந்த கூட்டம் நிலாமுற்றத்தின் 3 வாசல்களின் அருகிலும் வந்து சேரத் தொடங்கியது. வினாடிக்கு வினாடி கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. செய்தி கொண்டு வந்திருந்த இருவரையும் அவர்கள் அழைத்து வந்து ஊர் சேவகர்களையும் மட்டும் அரண்மனை காவலர்கள் உள்ளே விட்டார்கள். மற்றவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் வெகுநேரம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கூட்டத்தில் எங்கிருந்து கிளம்புகின்றன என்று தெரியாதபடி சில குரல்கள் உள்ளே போங்கள், உள்ளே போங்கள் என்று கூவின. பின்னால் இருந்தவர்கள் முன்னால் இருந்தவர்களை தள்ளினார்கள்.
கடலின் அலைகள் ஒன்றையொன்று தள்ளிக் கொண்டு வந்து கடைசியில் பேரலையை கரையிலேயே போய் மோதும்படி செய்கின்றனவல்லவா, அதுபோலவே இந்த ஜன சமுத்திரத்திலும் நடந்தது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இதுவரை சந்திச்ச பெண்களில பூங்குழலி ஒருத்தி தான் பல கூறுகளில வல்லவரையனுக்கு சமமா இருப்பதை பார்க்கிறோம். பேச்சு, செயல் வேகம், கடமை உணர்ச்சி, வெளிப்படைத்தன்மை, இப்படி இன்னும் நுணுகி பார்த்தா பகட்டினால ஏற்பட்டுள்ள இருமாப்ப 2 பேரும் விரும்புறதில்ல. முதல் குடந்தை ஜோதிடர் வீட்டு வாசல்ல மன்னிப்பு கேட்ட போது எதுவும் பேசாம மிடுக்கா ஒரு பார்வை பார்த்துட்டு போனா குந்தவை. அது வந்தியத்தேவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கிடுச்சு. பூங்குழலிக்கு வருவோம். பொன்னியின் செல்வர் அவள் இதய தெய்வம். ஆனா அந்த யானை ஆளுபவர்களின் பகட்டு சின்னம். பொன்னியின் செல்வரோட அதில் செல்வது பெரும் பேறு என்றாலும், உன் படகு இருக்குமிடம் சென்றதும் அதில் ஏறிக்கொள்வோம், நீதான் படகு தள்ளி கொண்டு வர வேண்டும், 2 பேரையும் வைத்து தள்ள முடியும் அல்லவா என்று அவர் கேட்டதும், 10 வயது முதல் துடுப்பு பிடித்த கரங்கள் இவை பிரபு, அரண்மனை பெண்களைப் போல் மலரினும் மிருதுவான கரங்கள் அல்லன்னு நாசூக்கா சொல்றார். நேர்களே, எவ்வளவுதான் பழகி இருந்தாலும் அடி மனத்துல எப்பவோ பதிவான கருத்துகள் பேச்சில வெளிப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இப்ப கூட அரிய பொக்கிஷமான அருள்மொழிவர்மரை எளிய ஓடக்கார பெண், பூக்கார சிறுவன் 2 பேரின் பத்திரமான கைகளில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன்னு நிகழ்ச்சியோடு சொல்றான் வல்லவரையன். கோடிக்கரையில ராக்கம்மாளும் அவளுடைய உதவியால சேற்றுக்குழியிலிருந்து விடுதலையான ரவிதாசனும் பதுங்கியிருந்து கால்வாயில படகு வருவதை பார்த்துக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். அவங்கள குழப்ப வந்தியத்தேவனும் பூங்குழலியும் முன்கூட்டியே பேசிக்கிட்டு ஒரு நாடகம் நடத்தினதையும் பார்த்தோம். இப்போ வானதியை முடுக்கிவிட குந்தவை அவனோட பங்கேற்ற நாடகத்தையும் பார்த்தோம். நகைச்சுவையோட ஆதிக்க மனப்பான்மையை சாடி தன் நிலைப்பாட்டை உணர்த்திடுறான் வல்லவரையன். ஈழ நாட்டில் தாம் பார்த்த மூதாட்டியை பற்றி சொல்லும்போது குந்தவைக்கு ஏற்பட்ட பரபரப்பை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா மீண்டும் அன்பு, ஆசை, காதல், இதிலெல்லாம் அந்தஸ்தின் குறுக்கீடு பற்றின பேச்சு வருது. வானதியின் மேலேயே கவனம் வச்சிருந்த இளைய பிராட்டி அந்த பேச்சை அத்துடன் வெட்டி விட்டதையும் கவனிச்சோம். முந்தைய நாள் கொல்லுப்பற்றையில் இருந்தபோது பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியை கேட்டு திடுக்கிட்டது போல பாசாங்கு செய்தான் அல்லவா? அதை தொடர்ந்து அவன் சாமர்த்தியமா பேசி நழுவினதையும், கொல்லன் வளைச்சு காய்ச்சி இருந்த இரும்பை சுத்தியலால ஆத்திரத்தோட அடிச்சதையும் பார்த்தோம். ஏறத்தாழ ஒரு நாளைக்கு அப்புறம்தான் அந்த துக்க செய்தி பழையாறையை எட்டி இருக்குது. இங்க கழிகளின் மோதல். ஆழ்வார்க்கடியான் வேற வந்துட்டான். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.